மாத்தறை மாவட்டம் கம்புருப்பெட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற வீதி விபத்தில் சிறுவன் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை கம்புருப்பெட்டிய பகுதியில் சிறுவன் ஒருவர் தனது தந்தையுடன் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது பின்னால் அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அவர்கள் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் மேற்படி சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் அவருடன் சென்ற தந்தை சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். சம்பவத்தில் கம்புருப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 9 வயதுடைய சிறுவனை உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளின் அதீத வேகமே இந்த விபத்துக்கு காரணம் என்று போலீசாரின் முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் காயமடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதேவேளை கம்பஹா மாவட்டம் பியக்கமை பிரதேசத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் வயோதிபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு பியக்கமை பகுதியில் வீதியின் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த வயோதிபர் மீது பின்னால் வந்த டிப்பர் வாகனம் ஒன்று மோதியுள்ளது. அதிவேகமாக வந்த டிப்பர் வாகனம் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதே இந்த விபத்துக்கு காரணம் என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் பியக்கமை பிரதேசத்தைச் சேர்ந்த 72 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் டிப்பர் வாகனத்தின் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து பியக்கமை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் கைது செய்யப்பட்ட சாரதியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.